ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த மாதத்தின் கடைசி நாள். பாருங்கள், இப்போ தான் இந்த மாதம் துவங்கினது போல் இருக்குது. ஆல்மோஸ்ட் கடைசி 36வது நாளுக்குள்ளே வந்துட்டோம்ல. கர்த்தர் எவ்வளோ அற்புதம் நம்மளை அழகாக நடத்தி கொண்டு வந்துருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஆமென். தாவீது ஆண்டவர்களை ஒரு காரியத்தை கேட்குற, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமா வயிறு கூட கருகி போகிறது. ஒருவேளை இதே ஸ்டேட்மெண்ட்டில் தான் பிரதர் நான் இருக்கிறேன். இந்த புது வருஷம் துவங்கி ஏதாவது நன்மை கிடைக்கும்னு யோசித்தேன். இந்த முதல் மாதத்தே கடைசி நாளுக்கு வந்துட்டு முடிக்க போகிறோம். இன்னும் என் துக்கம் அப்படி தானே இருக்குது, என் வேதனை அப்படி தானே இருக்குது, என் நெருக்கம், என் போராட்டம், என் அலைச்சல், என் வியாதி அப்படி தானே இருக்குது. கலைஞருங்களா, பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள் விசாலத்துக்கு வருவீங்க. இதை நம்புங்க தேவப்பிள்ளையில. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் யார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இன்னைக்கு அவர் உங்களுக்கு மனமிறங்கி அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஆமென். அதே தாவீது சொல்கிறாரு, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷனே என்னை விழுங்க பார்க்குறான். ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் நெருக்கம், இந்த பக்கம் மனுஷர்கள் ஒரு பக்கம் தாக்குதல். மனுஷரை என்னை நெருக்க பார்க்குறான். ஆமென். நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க தாவீதுக்கு, தேவபிள்ளையில். ஆனால் தாவீது கண்டுபிடித்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பாதத்தை, ஆண்டவரை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நோக்கி போயிட்டார். அதனால தான் எல்லாத்திலும் அவர் ஜெயத்தை பார்த்தார். தெய்வ பிள்ளையில் அவர் வாழ்க்கை அவ்வளோ மேன்மையுள்ளதாக இருந்தது. சாதாரண ஆட்டு மேய்ப்பன். ஆமென். அப்பா அங்கீகரிக்கலை, அண்ணமார்கள் அங்கீகரிக்கலை, ஆனால் பரலோகம் அங்கீகரிச்சிச்சு. கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் அரசனாய் மாற்றினல்வா. உங்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்குவாரன்னா உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். இதுதாங்க சீக்ரெட். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஒரு பிள்ளை அழுகுது, ஒரு பிள்ளை அப்பா இது வேணும்னு கேட்கும்போது அப்பா எப்படியாவது வாங்கி கொடுத்துறாருல. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுவர்களுக்கு இப்படியாக இறங்குகிறார். அப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருக்குமானா கர்த்தர் நிச்சயமாக எனக்கு இறங்குவார், எனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்வார்ல, உன் தகப்பனையாக தாவீது எனக்கு முன்னாடி உத்தமனாக இருந்தான். எவ்வளோ அருமையான சாட்சி பாருங்கள். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார் அல்லவா. தாவீது பாவம் செய்தார், ஆனால் தான் உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டு பிறகு தாவீது வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மேன்மை. தேவப்பிள்ளையில் எல்லாருக்கும் பாவம் செய்கிற சூழ்நிலை வரும். ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இந்த புதிய ஆண்டில் பல தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. ட்ரை பண்ணுங்கள், விட்டுட்டு ஆமென் புதிய பலத்தோடு போங்க. ஆண்டவர்களுக்கு மனமிறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்து உங்களை தாவீது ஆசீர்வதி போல் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். கர்த்தாவே எனக்கு இறங்கும். நான் நெருக்கப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன். ஆமென். ஆண்டவரே, யாரால் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் துக்கத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற மனுஷரோட தாக்குதல் இருக்கிறாங்களோ இன்றைக்கி மனம் இறங்கி அற்புதங்களை செய்யுங்கப்பா. இல்லை பாதுகாத்துங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா நெருக்கங்கள் மாறும்படி ஆட்சேபிக்கிறேன். எனக்கு துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும், இல்லை இரக்கம் மாறட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்படுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே. ஆமென்.